உங்க பெயரை சொல்லும் போது அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும்போது வந்து செருப்பு வீச்சு வந்துச்சுன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது வந்து ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சுன்னாங்க. நீங்க எல்லாரும் அந்த வீடியோக்களை பார்த்தீங்க. எத்தனை மணிக்கு மொத்தமே மேடையில் நின்று அந்த வாகனத்தில் மேலே நின்று இருந்தது 19 நிமிஷம். 3 நிமிஷம் 5 செகண்ட்ல இருந்து 3:31 வரைக்கும் என்னை பற்றி பேசிட்டு கடைசியாக பேசுகிறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நிமிஷத்தில் 6வது நிமிஷத்தில் அந்த சம்பவம் நடக்குது. 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்பை வீசுகிறாங்க. அதே இடங்களில் அந்த 6 நிமிஷத்தில் 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்தில் போய் கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் அதை லைவில் பார்த்தீங்க. அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா வேலைகளும் நடக்குது. சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடைகிறதையும் போய் அவங்ககிட்ட காதுக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் 14வது நிமிஷம். அந்த மேடை வண்டி ஏறினதுலேருந்து 14வது நிமிஷத்தில் அதுபோல் ஒரு சம்பவங்கள் நடக்குது. திரும்பவும் என்னை பற்றி பேசுறது மொத்தம் 19 நிமிஷத்தில் 16வது நிமிஷம் தான் என்னை பற்றின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல 5 நிமிஷத்துலேயே வண்டிக்கு போய் 5வது நிமிடத்திலேயே நடந்துருது. இப்போ எந்த நேரங்களில் எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாமல் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள்.